ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்ஸ் ஆர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னால் இருக்கிற 4 எபிசோட் பார்த்தா தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பசங்க கிட்ட பயங்கரமாக அடி வாங்குற நம்ம ஜான்சி அடியை தாங்கிக்க முடியாமல் ஜோ ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக முனவ ஆரம்பிக்கிறா. பட் அந்த இடத்துக்கு ஜோ வரலை. அதுக்கு பதிலாக நம்ம ஜேசனி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜான்சிக்கு பயங்கரமாக குடைச்சல் கொடுத்துட்ருக்க எல்லா பசங்களையும் சும்மா தாறு மாற அடிச்சு போட்டு நம்ம ஜான்சி அப்படியே ஹக் பண்ணி என்னை மன்னிச்சிடு ஜான்சி, நீ அவ்வளோ சொல்லியும் நான் உன்னை நம்பவே இல்லை, ஐ ஆம் வெரி சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சி அப்படியே தூக்கிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜான்சி, ஜேசன் நான் தான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன், நீ ஏன் என்னை நம்பலைன்னு கேட்கும்போது சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நம்ம ஜான்சியை ஜேசன் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ஜான்சிக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையுமே பண்ணி விடுறான். பட் வழக்கம் போல் நம்ம ஜான்சி விட்ரான்னு சொல்லி வாழ்னு கத்துறா. இருந்தாலும் நம்ம ஜேசன் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யுவானும் ஊபினும் மினியை கூட்டிகிட்டு வராங்க. அன்னைக்கு நம்ம ஜான்சி மினிக்கு சொந்தமான ஒரு ஆல்பம் எடுத்ததுனால மினி கண்ணா பின்னு கத்துனா இல்லையா, அதே ஆல்பத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து ஜேசன் கிட்ட கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம மினி அவளோட சின்ன வயசு ஃபோட்டோவை பயங்கரமாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கா. பட் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னு சொல்லி நம்ம சின்ன வயசு ஜேசன் இந்த பொண்ணை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே நம்ம மினி விட்டு கொடுக்காம ஜேசனை லவ் பண்ணிட்டு அவன் பின்னாலேயே தான் சுற்றிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம குட்டி ஜேசனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா கண்டிப்பாக அவனை ஸ்கூலை விட்டு நான் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்திடுறான். இப்போ திரும்ப கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. நம்ம மினி இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, நீ தான் என்னோட சின்ன வயசு லவ், இன்னைய வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக நான் நிறையவே பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் பண்ணிக்கிட்டேன், அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, பட் உன் மேலே நான் வச்சிருக்க காதலுக்கு முன்னால் அந்த வலியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உனக்காக தான் நான் அவ்வளோ வலியை பொறுத்துக்கிட்டேன், இப்போ பாரு உனக்காக நான் ரொம்பவே அழகாக மாறி வந்திருக்கேன், இப்போயாவது என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேற ஏதாவது சர்ஜரி நான் பண்ணிக்கணும்னாலும் சொல்லு, நான் தாராளமாக பண்ணிக்கிறேன், பட் நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறா. பட் நம்ம ஜேசன் ரொம்பவே சிம்பிளாக, நீ சின்ன வயசில் ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் நல்ல பொண்ணாக தான் இருந்த, ஆனால் இப்போ நீ அழகாகி ரொம்பவே மோசமாயிட்ட, உன்னை நம்பின உன் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணியிருக்க, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பாக என்னால் லவ் பண்ண முடியாது, ஒழுங்கா அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மிரட்டவும் மினியும் அழுதுட்டு அப்படியே சோகமாக உட்காந்துடுறா. தென் நம்ம ஜேசனுக்கு ஜான்சினா ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஜான்சி மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால சும்மா உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி நல்லா தூங்கி கண் விழிச்சு பார்க்கும்போது அவளை சுற்றி நிறையவே வேலையாளுங்களாம் இருக்காங்க. நம்ம ஜான்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்கும்போது, நீங்கள் யூஸ் பண்ண அதே பிராண்டில் உங்களுக்கான யூனிஃபார்ம், ஸ்கூல் ஷூஸ், ஸ்கூல் பேக்ஸ் இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம், பட் நீங்கள் யூஸ் பண்ண சைக்கிள் பழைய பிராண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பிராண்ட் எங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் வேறு சைக்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட ஹாலை ஒரு சைக்கிள் ஷோரூமாகவே மாற்றுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜான்சி ஒரு சைக்கிளை செலக்ட் பண்ணுறா. பட் அந்த சைக்கிளோட விலை 18,000 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம ஜான்சி பயங்கரமாக ஷாக் ஆகி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் சார் உங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்கிறாங்க, நீங்கள் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம், பட் எங்களால் இந்த சைக்கிளை மட்டும் ரெடி பண்ண முடியல, ப்ளீஸ் சாருக்காகவாவது இந்த சைக்கிளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஜான்சியை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சும்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜான்சிக்கு பசி இல்லைனாலும் பசிக்கிற மாதிரி தோணுது. அப்போ தான் பட்லர் கிட்ட ஜேசன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஜேசன் தம்பி காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேசன் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஜான்சியோட வீட்டுக்கு தான் போயிருப்பான். நம்ம ஜேசனை பார்த்த சந்தோஷத்தில் ஜான்சியோட அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருள்லாம் வச்சு அவனுக்கு சின்ன விருந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்க. என்னதான் அந்த சாப்பாடெல்லாம் நம்ம ஜேசன் சாப்பிட்ற அளவுக்கு பயங்கர லக்ஸூரியஸாக இல்லைனாலும் நம்ம ஜேசன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றான். அதுவே ஸ்கூலில் இருக்கிற அந்த 3 அலப்பற கேர்ள்ஸ், ஸ்கூல் பசங்க எல்லாரும் ப்ளஸ் நம்ம ஜான்சி கிட்ட, மினி சின்ன வயசில் ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி இந்த மாதிரி முகத்தை மாற்றிருக்கா, ஐயோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணால் ரொம்பவே வலிக்கும் தெரியுமா, நான் மட்டும் சின்ன வயசில் இவ்வளோ அசிங்கமாக இருந்திருந்தேன், கண்டிப்பாக பெரியவளாகி சூசைட் பண்ணி செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் ரொம்பவே டென்ஷனான நம்ம ஜான்சி, நீங்களாம் நடிக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்க விஷயம் எனக்கு தெரியும், ஏன் அழகாக இருக்கிறவங்க மட்டும்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா, அசிங்கமாக இருக்கவங்க பண்ணிக்கிறதுல என்ன தப்பு, இதுக்கப்புறம் யாராவது ஒரு வார்த்தை மினியை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மினி நம்ம ஜான்சி கிட்ட சாரி கேட்குறா. பட் நம்ம ஜான்சி கன்னத்திலேயே பலாருன்னு அரைஞ்சு, இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லி திட்டிடுறா. ஸோ நம்ம மினி சின்ன வயசில் நம்ம ஜேசனை லவ் பண்ணும்போது அவன் கண்ணுக்கு ரொம்பவே அசிங்கமாக தெரிஞ்சோம், ஆனால் இப்போ பெரிய வயசில் அவன் நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு கெட்ட பொண்ணுன்னு முடிவே பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்பவே நம்ம ஃப்ரெண்டுக்கே நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவளை அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் இருக்க விடலை. அதனால் அந்த ஸ்கூலில் இதுக்கப்புறம் படிக்க பிடிக்காம ஜெர்மனிக்கு போயிடுறா.
தென் நம்ம ஜேசன் ஜான்சியை கூட்டிட்டு வந்து எல்லா பசங்க முன்னாலேயும் இதுக்கப்புறம் ஜான்சி தான் என்னோட அஃபிஷியல் கேர்ள் ஃப்ரெண்டு, இவளுக்கு அகெயின்ஸ்டாக யார் எது பண்ணாலும் அது எனக்கு அகெயின்ஸ்டாக பண்ண மாதிரி எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஜான்சிக்குமே கொடுக்கணும், நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களே அப்படின்னு கேட்கும்போது பின்னால் இருந்து ஒருத்தர் உங்கள் முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. யாரடா அதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோ தான். ஜோ இப்போ பாரிஸ்லேருந்து வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜான்சி ஜெனிக்கிட்ட ஜோ எப்படியாவது சோஃபியாவை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பாரிஸ்க்கு போனான். பட் சோஃபியா ஜோ கிட்ட முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம ஜோ திரும்ப கொரியாக்கே வந்துட்டான். எனக்கு இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் ஜோவை லவ் பண்ணுறல, அவன் லவ் புட்டுக்குச்சுன்னா உனக்கு தானே சந்தோஷம், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படிலாம் இல்லடின்னு சொல்லும்போது நம்ம ஜெனிக்கு ஜான்சி வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது. சம்திங் எமர்ஜென்சி, எங்கள் அக்காவை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஜான்சியோட தம்பி பதறி போய் கூப்பிடுறான். ஸோ நம்ம ஜான்சியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஜேசன் ஜான்சி ஃபேமிலிக்காக புது ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி நிறையவே பொருட்களை அனுப்பி வச்சிருக்கான். ஈவன் அந்த பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஜான்சி வீட்டில் இடமே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ நம்ம ஜான்சி எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தவும் நம்ம ஜான்சியோட அப்பா, நானும் அப்படிதாம நினச்சேன், பட் அந்த தம்பி ரொம்பவே பணக்கார பையன் இல்லையா, நமக்காக இவ்வளோ ஆசையாக கொடுத்துருக்கான், இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி போயிருமா, பொதுவாகவே நமக்கு யாராவது கிஃப்ட்லாம் கொடுத்தா நம்ம என்ன வேண்டானாமா சொல்லுவோம், அது மாதிரி தாம்மா இதுவும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜான்சி வேண்டவே வேண்டாம், இது எல்லாத்தையுமே நான் திருப்பி அனுப்பி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசனை போய் மீட் பண்ணுறான். பட் நம்ம ஜேசன் ஜான்சி கேட்குற எந்த ஒரு கொஷினுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் உனக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, நீ இதுக்கு முன்னால் பழகின பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது, நான் ரொம்பவே யூனிக்கானவ, பத்தாவதுக்கு நான் உன்னை லவ் கூட பண்ணலை, எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சு சீன் போட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு, உன்னை மாதிரி இதுக்கு முன்னால் நான் எந்த ஒரு பொண்ணையுமே லவ் பண்ணது கிடையாது, ஈவன் நான் பொண்ணுங்க கூட சரியாக பழக கூட மாட்டேன், இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது, அதனால தான் பொண்ணுங்களை கூப்பிட்டேன், அதுவுமே ஜோக்காக தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சி திரும்பி ஜோவை பார்க்குறா. ஜோ பொண்ணுங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இதனால நம்ம யுவான் சோஃபியா போனதுக்கு அப்புறம் ஜோ இன்னைக்கு தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். பாரிஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே தெளிவாக இருக்கான். இப்போதான் அவன் முகத்தில் ஒரு பிரகாசமே தெரியுது. இதுக்கப்புறம் நம்மளால ஜோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஜாலியாக வாழ போகிறான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. பட் நம்ம ஜான்சியால் ஜோ கிட்ட அந்த ஸ்பாட்டில் பேச முடியலங்கிறதுனால நம்ம ஜான்சி ஜோ கிட்ட பேசுறதுக்காகவே வழக்கமாக அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே வரா. தென் ஜோ ஜான்சி கிட்ட, நீ உண்மையாகவே ஜேசனை லவ் பண்ணுறியா, நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன் போலையே, பேசாமல் நம்ம 2 பேரும் ஜேசனுக்கு தெரியாமல் லவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஜான்சிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், இது உன் வாழ்க்கை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அமைச்சுக்கோ, உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே லவ் பண்ணி சந்தோஷமாக வாழு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பெல்ட் அடித்து கருத்து பேச ஆரம்பிக்கிறான். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே, நம்மளை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஜெனி ஸ்ட்ரீட்டை நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு காயின் கிடக்குது. நம்ம ஜான்சியுமே இந்த காயினை குனிஞ்சி எடுக்கிறா. பட் நிமிந்து பார்க்கும்போது பக்கத்துலேயே ஜேசன் இருக்கான். ஆக்சுவலாக ஜேசன் தான் ஜான்சிக்காக அந்த காயினையே கீழே போட்டிருப்பான். என்ன நீ, உனக்கு இந்த மாதிரி சில்லறைனா ரொம்பவே பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு 10 ட்ரக் நிறைய சில்லறை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன், நீ வேற நான் கொடுத்து விட்ட எல்லா பொருளையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, இவ்வளோ சில்லறத்தனமான ஆளா நீனு அப்படின்னு கேட்கும்போது, சும்மா ஏதாவது பேசாத, இந்த மாதிரி நம்ம கீழே கடந்து எடுக்கிற காயின்ஸ் நமக்கு லக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் நான் போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லவும், நீ கீழே போடுற காயின்ஸ்ல கண்டிப்பாக குட் லக்கே இருக்காது, பேட் லக் தான் இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக பல்பு கொடுத்துட்றா. இதுக்கப்புறம் இவளை விட்டா ரொம்பவே பேசுவான்னு சொல்லி நம்ம ஜேசன் ஜான்சியை கார்க்குள்ளே தள்ளி அதுக்கப்புறம் அவளை ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இவங்க 2 பேரும் மட்டும் ஷாப்பிங் பண்ணணுங்கிறதுக்காகவே எமர்ஜென்சி அலாரம்லாம் அடிக்க வச்சு அங்கே இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்தி வெளியில் அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே ஜாலியாக ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேசனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக ஒரு ஹவாய் ட்ரெஸ்ஸில் வெளியில் வரான். நம்ம ஜான்சிக்காகவும் ரொம்பவே க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டு வர சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம யுவான் ரொம்பவே டென்ஷனாக ஜெனிக்கிட்ட போய், ஜான்சி ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா, கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் மாதிரி தான், வா உடனே அவளை போய் மீட் பண்ணணும், ஒன்று தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெனியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆச்சேன்னு சொல்லி யுவான் கூப்பிட்டதுமே போயிடுறா. பட் நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஜான்சிக்கு எதுவுமே ஆகலை. தென் நம்ம ஜான்சி அண்ட் ஜேசன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜான்சியை பார்த்த ஜெனி, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி தான் என்ன போய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேசன், நீங்கள் 2 பேரும் ரொம்பலாம் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் ஏற்கனவே உங்கள் வீட்டில் பேசிட்டேன், உங்கள் பேரண்ட்ஸுமே நீங்கள் எங்கள் கூட என்னோட ப்ரைவேட் ஜெட்டில் நியூ கெலடோனியா போகிறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலை, சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னதான் நம்ம ஜான்சிக்காக ஜேசன் இவ்வளவு செலவு பண்ணி எல்லாரையுமே அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணியிருந்தாலும் நம்ம ஜான்சிக்கு கொஞ்சம் கூட இந்த ட்ரிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால ஜெனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ஜோவுமே அவங்க கூட வர விஷயம் தெரிய வருது. ஜோக்காகவே அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்காக ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, ஜாலியோ ஜிம்கானா தான்.
இவங்க எல்லாருமே டூருக்கு போன அந்த இடம் பயங்கர லக்ஸூரியஸாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஜேசனுக்கு சொந்தமானதுங்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக அங்கே இங்கேன்னு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஜெனியும் ஜான்சியும் ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த லேடி நம்ம ஜான்சியை பார்த்து, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனால் நீ லவ் பண்ணுற பையன் கூட உன்னால் சேர முடியாது. விதி உனக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட்னு ஒருத்தனை நிர்ணயிச்சிருச்சு. அவன் கூட தான் கண்டிப்பாக நீ ஃப்யூச்சரில் சேர போகிற. இப்போ உன் பக்கத்தில் உன் சோல்மேட்டும் இருக்காங்க, ஹஸ்பண்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஒன்று ஜோ, இன்னொன்று ஜேசன்னு சொல்லி ஐயோன்னு சொல்லி இவங்க 2 பேருமே வருத்தப்படும் போது தான் அந்த லேடி திரும்ப, இந்த தீவில் இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நீ இழக்க போற அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே ஐயோன்னு சொல்லி கத்துறாங்க. அதே நேரம் தூங்கிட்டு இருக்க நம்ம ஜான்சியுமே எழுந்துடுறா. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரமாக ஜான்சி அந்த ஜோசியங்காரங்க கிட்ட போய் பேசுகிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஜான்சியோட கனவு தான். தென் நம்ம ஜான்சி அந்த கனவை பற்றி எல்லா விஷயங்களையுமே ஜெனி கிட்ட சொல்கிறா. அப்போன்னு பார்த்து அங்கே வர ஜேசன் வா என் கூடன்னு சொல்லி நம்ம ஜான்சியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறான். இதை பார்க்குற ஜெனி ஐயோ ஏதோ தப்பாக நடக்க போதே அப்படின்னு சொல்லி பயப்படவும் யுவான் அவங்க 2 பேருமே போகட்டும்னு சொல்லி நம்ம ஜெனியை தடுத்துடுறான். இதனால நம்ம யுவானுக்கும் ஜெனிக்கும் தனியாக பேசுறதுக்கு நிறையவே டைம் கிடைக்குது. என்னதான் நம்ம ஜெனி பண்ணுற எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க நம்ம யுவான் கண்ணுக்கு ஜெனி ரொம்பவே க்யூட்டாக தெரிய ஆரம்பிக்கிறா. அதுவே இன்னொரு சைட் நம்ம ஜேசன் தனியான ஒரு ஐலாண்டுக்கு ஜான்சியை கூட்டிகிட்டு வந்து அங்கே அவளுக்கு ஒரு லஞ்ச் எல்லாம் ஆஃபர் பண்ணுறான். அங்கே லஞ்ச் பார்க்குறதுக்கு பயங்கர கிராண்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம ஜான்சி, என் ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா வேற லெவலில் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ நான் ஒரு விஷயத்தையும் அவனுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் ஜான்சியோட ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறான். அப்போ தான் நம்ம ஜான்சியோட அம்மா அப்பா, நம்ம வீட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுத்ததே ஜேசன் தம்பி தான், உங்ககிட்ட பேசுறதுக்காகவே தான் இந்த வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த தம்பி சொக்க தங்க கம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு போடவும், சரிம்மா எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நாளையில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு வா என் டாட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜெனியுமே இதுக்கப்புறம் இவங்களை விட்டால் வேற மாதிரி ஆகிரும்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஜேசன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் நாம் இங்கே வரும்போது கண்டிப்பாக உன் ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வா நம்ம 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை கழட்டுறான். இதை பார்க்குற நம்ம ஜான்சிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரிஸ்க்கான எபிசோட் 5 முடியுது. ஓகே, அவ்வளவுதான். இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப சீக்கிரமாக உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்தடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி. பை.